எண்டோமெட்ரியோசிஸ்னா என்ன? ஸோ கர்ப்பப்பை உள்ளே இருக்க லைனிங்குக்கு பேர் தான் எண்டோமெட்ரியம்னு சொல்லுவோம். ஸோ இந்த லைனிங் கர்ப்பப்பைக்குள்ளே மட்டும்தான் இருக்கணும். இது கர்ப்பப்பையை தாண்டி டியூப்லேயோ இல்லை கருமுட்டையிலையோ இல்லை வயிற்றுக்குள்ளே வேறு ஏதாவது உறுப்புலையோ இருந்ததுன்னா அந்த கண்டிஷனை தான் எண்டோமெட்ரியோசிஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த எண்டோமெட்ரியோசிஸில் என்ன ஆகும்? ஸோ இந்த செல்ஸ் எல்லாம் அங்கே இருக்கிறதுனால, அதாவது கர்ப்பப்பையை தாண்டி இருக்கிறதுனால, ஒரு மந்த் பீரியட்ஸ் ஆகும்போது நமக்கு எப்படி மென்ஸ்ட்ரல் பிளட் வெளியில் ஃப்ளோ ஆகுதோ அதே மாதிரி இந்த செல்ஸ் இருக்கிற எல்லா இடத்துலையுமே ப்ளீடிங் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ப்ளீடிங்கால் வெளியில் வர முடியாத காரணத்தினால அங்கேயே அது கண்டெய்ன்டாக இருந்து மற்ற உறுப்புகளை பாதிக்கும். இது டியூப்பில் இருக்கும்போது என்ன ஆகும்னா டியூபோட மொட்டிலிட்டி, அதாவது டியூபோட அசைகிற தன்மையை பாதித்து ப்ரெக்னன்சி வாய்ப்பை குறைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி ஓவரியில் இருந்ததுன்னா மாதம் ப்ளீடிங் ஆகும்போது அது ஒரு சிஸ்ட் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். அண்ட் ஓல்டு பிளட் இதில் இருக்கிறதுனால இந்த சிஸ்ட்டுக்கு பேர் சாக்லேட் சிஸ்ட்னு சொல்லுவாங்க. ஸோ ஓவரியில் இருக்கிறதுனால என்ன ஆகும் டாக்டர் அப்படின்னீங்கன்னா, ஓவரியில் இருக்கிற நல்ல கருமுட்டைகளோட எண்ணிக்கையும் சரி குவாலிட்டியும் சரி இது குறைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்பராக ஓவலேஷன் நடக்கிறதுலையும் பாதிப்பு இருக்கலாம் அண்ட் ப்ரெக்னன்சியும் அது பாதிக்கும். ஸோ எண்டோமெட்ரியோசிஸ்ன்ற கண்டிஷனை முன்னாடியே கண்டறிஞ்சு அதுக்கு ப்ராப்பராக ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோன்னா சிவியர் கிரேட் போகிறதுக்கு முன்னாடியே சிம்பிள் டெக்னிக்ஸில் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு நிறையா இருக்குது.